ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாங் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஷார்ட் டிவிஷன் மெத்தட் பார்த்துருக்கோம். ஷார்ட் டிவிஷன் மெத்தட் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போது லாங் டிவிஷன் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. டிவைட் 68/2. இப்போ 2ஆல் 68 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதனால் 2 டேபிள் நான் பக்கத்தில் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிளை பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டிவிஷனுக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது எடுத்து இது மாதிரி எழுதிக்கிறேன். 68 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்காக லாங் டிவிஷன் போட்டுக்கிறேன். டிவிஷனை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். அதாவது இந்த நம்பர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ, இப்போ 68னா 6 தான் 6 8 அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கணும். இப்போ 2ஆல் 68 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 2னால இப்போ 2ஆல் 6 டிவைட் பண்ணும்போது இந்த 2 விட 6 கிரேட்டர் நம்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ 6 வந்து 2 விட கிரேட்டர் நம்பர் தான். இன்கேஸ் ஸ்மால் நம்பராக இருந்ததுன்னா ரெண்டு நம்பரையும், அதாவது ரெண்டு நம்பரை 2 டிஜிட்டாக சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இது வந்து இங்கே இது இந்த இடத்துல 6 வந்து கிரேட்டர் நம்பர், அதனால சிங்கிள் டிஜிட் நம்ம எடுத்துக்கிறோம். 2 இப்போ 6 இப்போ 2 டேபிள் பார்க்கணும். 2 டேபிளில் 6 எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2 3s are 6 எத்தனை டைம்ஸ், அதாவது எத்தனை டைம்ஸ் வருது 6. இப்போ இந்த டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் நீங்கள் எடுத்து ஆன்சராக எடுத்து எழுதணும். அப்போ 3 2s are 6. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுத்து எழுதணும். ஆன்சர் என்னவோ அது அப்படி இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறீங்க. அது எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ஆன்சர் இப்போ வந்த ஆன்சரை ஏற்கனவே இருக்கிற நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்னது 0. நெக்ஸ்ட்டு இந்த 8 டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பரை டவுன் பண்ணணும். டவுன் பண்ணால் என்ன 8 எடுத்து எழுதிக்கிறீங்க. இப்போது மறுபடியும் 2ஆல் தான் நீங்கள் இதையும் டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போது 2 டேபிளில் 8 எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. 4 2s are 8. இப்போ 4 டைம்ஸ்க்கு இப்போ நீங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. இப்போது இப்போ என்ன 2 4s are எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரை எடுத்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூவை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும். பேலன்ஸ் ஆன்சர் என்னவோ அதுதான் மீதி ஆர் ரிமைண்டர். இது என்னவோ இதுதான் மீதி, இல்லைன்னா ரிமைண்டர். இது அதாவது இது இப்போ வந்து இந்த சம்மை பொறுத்தவரையிலையும் இப்போ டிவைட் 68/2 ஆன்சர் என்னன்னா நீங்கள் இதுதான் எடுத்து எழுதணும். அதாவது 34 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆன்சர் 34. இப்போ ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தான் இது இப்போ இந்த சம்மில் 0 வருது. இன்னொரு சம் பார்ப்போம். அதில் வந்து என்ன வருதோ, பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிமைண்டர் என்னவோ அது எடுத்து எழுதுவோம். இந்த சம்மில் ரிமைண்டர் கேட்டாங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இது வந்து கோஷன்ட், அதாவது ஆன்சர் தான் வரது இல்லையா. இதுதான் வந்து ஈவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஈவு இதுதான் வந்து இது கோஷன். இதுதான் ஆன்சர். எத்தனை டைம்ஸ் வந்து நம்மளுக்கு டேபிள்ஸில் வருதோ அதை தான் எடுத்து எழுதணும் இந்த இடத்துல. இப்போ 2 3s are 6. அப்போ எத்தனை டைம்ஸ் இந்த 3 போட்டிருக்கோம். 2 4s are 8. அதுதான் இந்த இதை எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சம் நம்ம ரிமைண்டர் வரும் மாதிரி பார்ப்போம். இது வந்து டிவைசர்னு சொல்லுவாங்க, இது வந்து கோஷன் சொல்லுவாங்க, இது வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஈவு மீதி. இந்த சம்மில் பார்ப்போம். இந்த சம்மில் டிவைட் 58/3. 3 டேபிள் நான் பக்கத்தில் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இது இந்த நம்பரை விட இது கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். கிரேட்டர் தான் இருக்குது. 3 டேபிளில் 5 எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 5 வந்து இந்த டேபிளில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 டேபிளில் 5 வராது. அப்போது எந்த இடத்துல வரும்? 6க்கு முன்னாடி தான் 5 வரும். 6க்கு முன்னாடி வரும், 3க்கு அப்புறம் ஆஃப்டராக வரும். இந்த இடத்துல தான் 5 வரும். 5 வரும்போது நீங்கள் இதை விட சின்ன நம்பர் என்னவோ அதை தான் எடுத்து எழுதிக்கணும். பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு 6 எடுத்து எழுதக்கூடாது. அதாவது இதை விட சின்ன நம்பர் என்ன, ப்ரீவியஸ் நம்பர் என்ன, சின்ன நம்பர் 5 விட சின்ன நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பரை விட சின்ன நம்பர் எதுவோ இப்போ டேபிளில் இல்லை, அந்த நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸ் அந்த டேபிளில் இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் என்னவோ அதை தான் எடுத்து எழுதிக்கணும். இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னது ஆன்சர் வந்து இப்போ 3 இருக்குது. இப்போ 3 இருக்குது. 3 எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். ஆன்சர் 3 இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கணும். ஆன்சர் என்ன வருதோ அந்த இடத்துல எழுதிக்கணும். எத்தனை டைம்ஸ், அதாவது 1 3s are 3, அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் நீங்கள் ஆன்சராக எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போது
5 minus 3 என்னது ஆன்சர் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் 8 டவுன் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணுறீங்க இப்போ கிரேட்டராக இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க. இது ஸ்மால் நம்பர், அதனால 2 டிஜிட் நம்பர்ஸாக எடுத்துக்கிறீங்க. இப்போ 3ஆல் 28 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. டேபிளில் எங்கே உங்களுக்கு 28 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. 28 வந்து டேபிளில் வராது. டேபிளில் எங்கே 28 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 28 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ அதை விட சின்ன நம்பர் என்னது, இங்கே 27. இந்த 27 இந்த இடத்துல எழுத போகிறீங்க. ஆன்சர் 27 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. எத்தனை டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போது 9 3s are 27. இப்போது இதை தான் ஆன்சர், இந்த இடத்துல இதை தான் எடுத்து எழுதணும், நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போது இதை ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுனா 28 மைனஸ் 27 1. இப்போ இதுதான் உங்களுக்கு மீதி. ரிமைண்டர் வந்து 1. டிவைட் 58/3 ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது நீங்கள் ஆன்சர் வந்து 19 தான் எடுத்து எழுதணும். உங்களுக்கு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தான் இந்த ரிமைண்டர் மீதி எடுத்து எழுதணும். சில சமயம் மீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அப்போ தான் இந்த மீதி எடுத்து எழுதணும். லாங் டிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.